நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக மீண்டும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. பெங்களூரு உள்பட கர்நாடகத்திலும் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகும் நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பெங்களூரு அருகே ஒசக்கோட்டையில் 9 மாத ஆண் குழந்தைக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானதால் பெங்களூரு வாணிவிலாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் பெலகாவியை சேர்ந்த 25 வயது கர்ப்பிணி உள்பட 19 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் கர்நாடகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 35 உயர்ந்திருந்தது. இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் 5 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. இதன் மூலம் மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 40 உயர்ந்தது. மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த பெங்களூரு புறநகரை சேர்ந்த 85 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் கொரோனாவுக்கு முதல் பலி இதுவாகும். இதற்கிடையே மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியதும் எச்சரித்துக் கொண்ட சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் பெங்களூருவில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் கூறுகையில், மாநிலத்தில் 35 பேர் இதுவரை கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்களுக்கு லேசான அறிகுறிகள் மட்டுமே இருந்தது. பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது. கொரோனா பரிசோதனையை தொடங்க சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி இன்று முதல் மாநிலத்தில் கொரோனா பரிசோதனை தொடங்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாகவே கொரோனா பாதிப்பின் அச்சுறுத்தல்கள் அதிகம் இருந்து வருகிறது. ஆகவே பெங்களூரு, ஹோசூர், கிருஷ்ணகிரி மற்றும் வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளனர்.